எல்லாமே அண்ணன் தம்பி மாமன் மச்சான். இப்ப நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்காரு பிஜேபியில, எனக்கு மாமா ஆல்ரெடி பிஜேபியில தலைவரா இருக்காரு, என் மாமா இல்லன்னு ஆயிருமா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு மாறி மாறி எல்லாருமே பேசுறானுங்க. எல்லாருமே மாமா மச்சான், சொந்தக்காரன், அண்ணன் தம்பி. முத்தலாக் பிரச்சனைக்காக போராடுனாங்களே, முத்தலாக்ல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஒரே நேரத்தில் 3 தலாக் சொல்லி ஒரு பொம்பளையை விட்டு போக கூடாது, மனைவியை விட்டு போக கூடாது. அதைத்தான் தடை பண்ணிருக்காங்க. அதை முறையாக சரியத்துல சொல்லியிருக்க மாதிரி 3 மாசம் டைம் கொடுத்து சரியா சொன்னா சொல்லலாம்னு இதுவரையும் சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கேன். பிரமாதமான சட்டம்னு சொல்லிட்டு. அப்ப முத்தலாக்கு எங்க தடை இருக்கு? தடையே இல்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்துறாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அதுக்கு ஒரு போராட்டம். அதே மாதிரி என்ஆர்சி, அது எல்லா ஊர்லயும் 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறது தானே. உங்களுக்கு கணக்கெடுப்பு ஜென்சஸ் நடக்கணுமா நடக்க கூடாதா? அப்ப அது நடந்தா தானே நம்ம ஊர் ஆள் யாரு வெளியூர் ஆளுன்னு தெரியும். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாய்ங்கள எல்லாம் எப்படி பாய்ங்கள எல்லாம் இங்க பிறந்தவன், என்ன வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க குடியேறினவனா? எல்லாம் சுப்பனும் குப்பனும் முனுசாமி குப்புசாமியும் தான் கிறிஸ்தவனா மாறி இருக்கான், இஸ்லாமனா மாறி. என்னுடைய முன்னோர்கள் அதானே, எல்லாமே இந்துக்கள் தானே. அன்னைக்கு இந்து, இன்னைக்கு முஸ்லீம், இன்னைக்கு முஸ்லீம் அன்னைக்கு இந்து, இன்னைக்கு கிறிஸ்டின் அன்னைக்கு இந்து. என்ன பேச்சு பேசிக்கிட்டீங்க? எல்லாம் தமிழன் தானே, தாய்மொழி தமிழ் தானே. இல்ல எனக்கு வேற ஏதாவது பாஷையா? தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கீங்க உங்களோட. அப்ப இதெல்லாம் தெரியாம முஸ்லிம்களை பாய், எவன் பாய் இங்க, எவன் பாய், எந்த ஊர் பாய், பத்தமட பாயா பிரிச்சு படுக்கிறதுக்கு?